நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும். இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் உள்ளம். نحمده ونصلي على رسول الكريم أما بعد عن حمرة بن حمران مولى عثمان رضي الله تعالى عنه قال سمعت عثمان بن عفان رضي الله تعالى عنه وهو بفناء المسجد فجاءه المؤذن عند العصر فدعا بوضوء فتولى إلى آخره. அருமைக்குரிய சகோதரர்கள் பெரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அங்க தூய்மை என்று சொல்லக்கூடிய ஒழு செய்த பின் தொழுவது, அதனுடைய சிறப்பு, இதை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் முன்னாள் அடிமையான ஹம்ரான் அவர்கள் கூறியதாவது, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பள்ளிவாசலின் முற்றத்தில் இருந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அசர் நேரம் வந்தது. அவர்களிடம் தொழுகை அறிவிப்பாளர் முஅத்தின் வந்தார். உடனே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒது செய்ய தண்ணீர் கொண்டு வர சொல்லி ஒது செய்தார்கள். பின்னர் அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் ஒரு நபிமொழியை அறிவிக்கப் போகின்றேன். குர்ஆனில் ஒரு வசனம் மட்டும் இல்லை என்றால் இதை நான் உங்களுக்கு அறிவிக்க மாட்டேன் என்பதாக சொன்னார். அது என்ன வசனம்னா, 2வது அத்தியாயம் 159வது வசனம். அல்லாஹ் தஆலா நாம் தெளிவான வானத்தையும் நீர்வழியையும் அருளியதுடன் அவற்றை மக்களுக்கு வேதத்தில் விளக்கிய பின்னரும் அவற்றை எவர் மறைக்கின்றார்களோ அத்தகையவர்களை நிச்சயம் அல்லாஹ் சபிக்கின்றான். இன்னும் மலக்குகளும் அவர்களை சபிக்கின்றார்கள் என்பதாக அல்லாஹ் அந்த வசனத்தை அறிவிக்கிறான். வானத்தில் 3 தெளிவான அத்தாட்சிகள் வந்ததற்கு பின்பும் யார் அதை மறைக்கிறாங்கன்னு இது முன்னுள்ள வேலைக்காரர்களுக்கு முக்கியமாக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். ஏன்னா அவங்க நிறைய விஷயங்களை மறைத்தார்கள், மறுத்தார்கள். இந்த லெவல்ல செஞ்சுட்டு இருந்ததுனால அல்லாஹ்வுடைய சவமும் மலக்குகளுடைய சவமும் அவர்களுக்கு லஅனல்லாஹு வல் மலாயிகா என்பதாக அல்லாஹ் சொல்லிவிடுவான் அந்த வசனத்துல. ஆனா இதுல என்னன்னா, இப்ப உள்ளதையும் யார் மறைக்கின்றார்களோ சில நபர்கள் செய்யக்கூடிய விஷயங்களும் இதுதான் இன்றும் நம்முடைய சமுதாயம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. ஹதீசுகளையோ அல்லது குர்ஆனுடைய வசனங்களையோ வெட்டி ஒட்டி கேட்கிறது. சில வசனங்களை இப்பதான் இந்த காலத்துக்குள்ள இந்த வசனங்கள் இல்லைங்க, அது அப்ப உள்ளதுங்க. அந்த காலத்தோட முடிஞ்சு, அல்லாஹ்வுடைய இதோட முடிஞ்சு, இப்ப எல்லாம் இல்ல அப்படின்னு மறுக்கிறாங்கன்னா இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய மலக்குகளுடைய சாபத்திற்கு உள்ளானவர்கள் என்பதுதான் இந்த வசனம் சுட்டி காட்டுது. நம்ம சொல்லுங்க, இதை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிட்டு பின்வருமாறு குறிப்பிட்டாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் அழகிய முறையில் நிறைவாக உது செய்து
ஒரு தொழுகையை நிறைவேற்றுவானால் அவனுக்கு அடுத்த தொழுகைக்கு இடையிலான சிறு பாவங்களை அவனுக்காக அல்லாஹ் மன்னிக்காமல் இருப்பதில்லை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க. நல்ல முறையில உண்மையில் நாம் அதான் ஒது செய்யறது மேக்சிமம் வீட்டிலிருந்து ஒது செஞ்சுட்டு வர்றதா சால சிறந்தது. பள்ளியில ஒது செய்வதற்காக நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா லெட்டின் பாத்ரூம்ல இருந்து ஒது செய்வதற்காக எல்லாம் ஏற்படுத்தீங்கன்னா வந்த இடங்களில் ஏதாவது ஒன்று ஆகிவிட்டால் அல்லது சப்பராடிகளாக வெளியூரில் இருந்து வரக்கூடியவர்களுக்காக வேண்டிதான் முக்கியமாக வச்சிருக்கிறது. சுத்தம் நமக்கு அவசியம். கண்டிப்பாக வந்த இடங்களில் இவர்களுக்கு ஏதாவது தேவைகள் ஏற்பட்டது, ஒரு உபாதைகள் ஏற்பட்டது. நீங்க சொல்லப்பட்ட சுகர் பேசுறதுக்கு ரொம்ப நேரம் இருக்க முடியாது, அவர்களுக்கு சிறுநீருடைய தொந்தரவுகள் வந்து கொண்டுதான் இருக்கும். இப்ப இவங்க இந்த போறதுக்காக வேண்டியும் இல்ல வயிறு உபாதைகள் உள்ளவர்கள் டக்குன்னு போறதுக்காக வேண்டியும் அதுக்காக தான் லெட்டின் பாத்ரூம் வச்சிருக்கிறது. ஒரு செய்யறதுக்கு அதுக்காக தான் வச்சிருக்கோம். திடீர்னு ஒரு முடிஞ்சிருச்சு உடனே போய் ஒரு செஞ்சுக்கிறதுக்கு. ஆனா நம்ம என்ன செய்யலாம், மொத்தத்துக்கே பள்ளியில தான் ஒது செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒது செய்ய ஆரம்பிச்சிடலாம். அது அல்ல, வீட்டிலிருந்து ஒது செய்து வரக்கூடிய சமயங்களில் நீங்கள் அந்த நீயத்துடன் தொழுகைக்காக வேண்டி செல்கின்றோம் எனக்கூடிய நீயத்துடன் நீங்கள் வரும் பொழுது ஒவ்வொரு எட்டிற்கும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு பாவங்களை மன்னிக்குகின்றான், ஒவ்வொரு நன்மைகளை அல்லாஹ் எழுதுகின்றான், ஒவ்வொரு தர்ஜாக்களை அல்லாஹ் உயர்த்துகின்றான். வீட்டில இருந்து எப்படி எட்டு எடுத்து வச்சோமோ அதுக்கு தகுந்த அல்லாஹ் தஆலா நன்மை. நீ ஒருவோட செஞ்சுட்டு இந்த நீயத்தோட வந்தா ஊர்ச்சியாம வந்தா அப்படின்னா ஊர்ச்சியாம வந்தா இருக்குது, நன்மைகள் இருக்குது. அது எந்த அளவுக்குன்னு சொல்றது முடியாது. அப்ப இது போல ஒரு மனிதன் தொழுகைக்காக வேண்டி வந்துடுறான், இவன் தொழுகிறான். அசருடைய தொழுகையை தொழுதா இந்த பஜருடைய தொழுகை நாம் தொழுகிறோம், இமாம் ஜமாத்தோட தொழுதுட்டோம், ஊர்ச்சி எல்லாம் இந்த தொழுதுட்டோம் அப்படின்னா போயிட்டோம்னா அடுத்து இந்த லுஹர் வரை எந்த நிகழ்வுகள் நிகழ்ந்தாலும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கக்கூடியவராக இருக்கான். சிறு பாவங்களை லுஹருக்கு சொல்லணும். அதுக்காக நான் அசர் தொழுதுக்கிறேன் அப்படின்னு எழுத்துட்டு போறது லுஹர் வரையும் தான். அப்ப லுஹர் வரை இருக்கக்கூடியது அல்லாஹ் தஆலா லுஹருக்கும் அதே போன்று அவர் ஒன்று செய்து சொல்லுதாருன்னா அல்லாஹ் தஆலா இவர் முன் செய்த பாவங்களை சிறு பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னிக்காமல் இருப்பது இல்லை என்றாக சொல்றார். இது மட்டும் இல்லை, மற்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸில் ஏராளமான விஷயங்களையும் குறிப்பிட்டு சொல்றாங்க. 5 நேர தொழுகை இருக்கும். இது போல வர்றாங்கன்னா அவர்களுடைய சிறு சிறு பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா இவர்கள் இடைப்பட்ட நேரங்களில் அல்லாஹ் தஆலா போக்குகின்றான். அதே போன்று ஒருவருடைய ஜும்மாவுடைய தொழுகைக்காக வேண்டி ஒரு மனிதன் முன்கூட்டியே காத்திருக்கான் அப்படின்னா இந்த ஜும்மாவுடைய தொழுகையிலிருந்து அடுத்த ஜும்மாவுடைய தொழுகை வரை அல்லாஹ் தஆலா இவனுடைய சிறுபாவங்களை மன்னிக்கின்றான். சும்மா கொத்துபாவுக்கு மாத்திரம் வந்துட்டு போறது இல்லை, கடைசி நேரத்தில் வருவாங்க, தொழுகையில மாத்திரம் கலந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆளா போயிடுவாங்க. லாஸ்ட் சப்ப நிக்கிறது, ஃபர்ஸ்ட் ஆளா வெளியே போய் நிக்கிறது. இதுவல்ல, யாராச்சும் வர்றாங்கன்னு சொல்றதுக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு வர்றது கிடையாது. நம்ம இன்னைக்கு பல இடங்கள்ல பார்த்திருக்கோம். இந்த எலெக்ஷனுடைய சமயங்கள்ல பார்த்தோம்னா அவங்க வர்றாங்க, எங்க ஆளு நான் அதனால நிக்கிறேன். பாக்கி நேரத்துல எங்கங்க முன்கூட்டி வந்திருக்க மாட்டார், பள்ளியாசல் எட்டி கூட பார்க்க மாட்டார். ஜும்மாவுடைய நாள் கூட பல இடங்கள் நடக்கக்கூடியது. அப்ப ஒரு ஜும்மாவுடைய தொழுகை என்றால் அந்த ஜும்மாவுடைய பாங்கு சொல்லப்படுகின்றது, பாங்கு சொல்லப்படுகின்றது. அப்பொழுது இவர்கள் உள்ளே வந்துவிட வேண்டும். ஒரு இடத்துல நான் பார்த்தேன், உண்மையில் பாங்கு சொல்வதற்கு முன்பதாகவே உள்பள்ளிகள் நிறைந்தது. அங்க போய் சேர்ந்த புதுசுல ராமநாடு மாவட்டம் வாடினோக்குங்கிற சொல்ற ஊர் தான். பாங்கு சொல்லிட்டு சரி நம்ம எப்பயும் வரலாப்புல வருவோமே, ஒரு மணிக்கு தானே பயான் அப்படின்னு நினைச்சு வந்தோம். உள்ள பாங்கு சொல்லி முடிச்ச உடனே உள்ள வர்றேன், பார்த்தா நடந்து வர முடியல. உள்பள்ளிகள் அனைத்து நிறைந்திருக்கிறது. எல்லா பேரும் தாண்டி தாண்டி வந்து எனக்கு ஆர்வமா இருந்துச்சு. நம்மளே சொல்லி இருக்கிற சும்மால யாரையும் தாண்டி வராதுங்க.
நானும் முதல் சப்புக்காரன்னா இத்தனை பேர் நம்ம தாண்டி வர்றப்பாய், நம்மளே லேட்டா வந்துட்டாங்க, அப்பத்தான் நான் ஒண்ணு. இன்னைக்கு என்ன இது, பல இடங்கள்ல பள்ளிகள் காத்தோடுது, காத்து வாங்கி பாங்குடைய நேரத்திற்கே வந்துவிட வேண்டும் என்பதைத்தான் குறிப்பிடக்கூடியது. அடுத்து ரமலானை முழுமையாக இவன் இபாதத்துகளில் தெளித்தானையானால், நோன்பு வைக்கிறது, தொழுகிறது, இந்த இபாதத்தான காரியங்கள் ரமலானுடைய மாதங்களில் செய்யக்கூடிய சமயங்களில் இந்த ரமலானிலிருந்து அடுத்த ரமலான் வரை அல்லாஹ் தஆலா நம்முடைய சிறுபாவங்களை மன்னிக்குகின்றான். ஒருவருடைய அமலுக்கும் மற்றவருடைய அமலுக்கும் இடைப்பட்ட நேரங்களில் நாம் ஒரு அமலை சரியான முறைகளில் செய்யக்கூடிய சமயங்களில் அல்லாஹ் தஆலா நம்முடைய அடுத்தவர்களில் இருக்கக்கூடியது இந்த சிறு பாவங்களை மன்னிக்கக்கூடியதற்கு ஒரு வழிவகையாக இருக்கிறது. இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 5 வேளை தொழுகைகள் ஒரு ஜும்மாவில் இருந்து மறு ஜும்மா ஆகியவற்றுக்கு இடையே ஏற்படும் பாவங்களுக்கு பரிகாரங்களாகும். பெரும்பாவங்களில் சிக்காதவரை அதே ரசூலுல்லாஹி சொல்லிட்டாங்க. ஒரு வாரத்துக்கு போறாரு ஜும்மாவுடைய தொழுகைக்கு இவர் நிற்பாரு, நல்ல முறையில் எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு பண்ண ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு போயிடுது, காரைக்காலுக்கு போயிட்டு ஒரு வாட்டிக்கு 2 வந்துடுவாரு. இதுவல்ல, இந்த பெரும்பாவத்தில் சிக்கிறது அல்ல, பெரும்பாவத்தில் சிக்காத வரை என்பதாக சொன்னார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. நாம் 5 கால தொழுகையிலும் எல்லா அமல்களையும் அல்லாஹ் ரசூல் எப்படி காட்டி தந்தார்களோ, இதுபோன்று நம்மளுக்கு வழிநடத்தி சென்றார்களோ அது போன்று நடக்கக்கூடிய நண்பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் உங்களுக்கு மேற்கொண்டு தந்தார்கள். இவ்வாறாக வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.